வணக்கம். லண்டனில் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் நடாத்துகின்ற லண்டன் தமிழர் சந்தை 2026 இந்த வருஷமும் 12வது தடவையாக இடம்பெறப் போகிறது. இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முயற்சியாக ஹெய்ஸில் இருக்கிற கிறிஸ்டல் மண்டபத்தில் 2 தளங்கள் எடுக்கப்பட்டு அந்த 2 தளங்களில் ஒரு இடத்துல கலை நிகழ்வுகள், வரக்கூடியவர்களை மகிழ்விக்கக்கூடிய பல மேடை நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறப் போகுது. இன்னொரு பக்கத்தில் சிறிய வர்த்தகத்தில் இருந்து ஆரம்பித்து பெரிய வர்த்தகம் வரைக்கும், குறிப்பாக தமிழர்கள் புலம்பெயர் தேசத்தில், அதுவும் பிரித்தானியாவிலே மாத்திரமில்லாமல் மற்ற நாடுகள், கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், இந்த நாடுகளில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த லண்டனிலே ஒரு தமிழர் சந்தையாக வருகின்ற மார்ச் மாதம் 7 மற்றும் 8 தேதி இடம்பெறப் போகிறது. இதில் என்ன நன்மை இருக்குது என்று சொல்லி கடந்த 12 வருடங்களும் நான் பங்கு பெற்று இருக்கிறேன். ஒரு வருடம் கொரோனா காரணமாக இடம்பெறவில்லை, இருந்தாலும் 12 வருடங்களும் பங்கு பெற்றியவன் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிக்க இருக்கிறவர்களுக்கோ அல்லது ஒரு வர்த்தகத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கோ அல்லது மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கோ எல்லாருக்குமே இங்கே பயன் இருக்குது. அப்படின்னா எனக்கு அனுபவம் இருக்குண்டா அந்த அனுபவத்தை புதுசாக வர்த்தகம் தொடங்கக்கூடிய ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது எனக்கு ஒரு அனுபவம் தேவையண்டா அனுபவம் பெற்றிருக்கின்ற ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, வர்த்தகர்களுக்கு மாத்திரம்தான் இங்கே இருக்காண்டா நீங்கள் குடும்பத்தோடு வந்தால் தாயகத்தில் என்னென்ன உணவுகள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமோ அந்த உணவுகள் எல்லாவற்றையுமே விரும்பி சுட சுட சுவையாக சாப்பிடுவதற்கான உணவுகள் அங்கே இருக்குது. இதை விட நாங்கள் பார்த்து ரசித்த எத்தனையோ மேடை நிகழ்வுகள், வேறு வேறு மேடைகளில் பார்த்துருப்போம், வேறு வேறு கலைஞர்களை, அவர்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துல பார்த்து ரசிக்கக்கூடிய கலை நிகழ்வுகளும் எங்களுக்கு இருக்குது. குடும்பத்தோடு நாங்கள் வரலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து எல்லாருமே சேர்ந்து வந்தால் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாட்களில் குடும்பத்தோடு வெளியில் போகிறதுக்கு, இந்த சமரை நாங்கள் வரவேற்கிறதுக்கு குடும்பத்தோடு வெளியில் போகிறதுக்கு ஏற்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்க போகுது. மிக முக்கியமாக ஹெய்ஸில் இருக்கிற கிறிஸ்டல் மண்டபம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அதில் பார்க்கிங் ஃப்ரீ, கிட்டத்தட்ட ஒரு 500 காசு ஒரே நேரத்தில் பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்க்கிங் ஃப்ரீ இருக்குது. கடந்த காலங்களில் சில பேருக்கு சில பார்க்கிங் இஷ்யூஸ் வந்திருக்கு, ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பார்க்கிங் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க போகுது. குடும்பத்தோடு வரலாம். அடுத்தது பஸ் மிக ஈஸியாக இருக்கும். 140 ஹீத்ரோ நோக்கி போகக்கூடிய 140லேருந்து நீங்கள் இறங்கி ஒரு 2 மினிட்ஸ் நடந்தீங்கன்னு சொன்னாலே போதுமான அளவு தூரத்தில் நடந்து வரக்கூடியதாக இருக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாட்கள் சமர வரவேற்கக்கூடிய ஒரு நாட்களில் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வர முடியும். இது பார்வையாளர்கள். சரி, இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் இதுவரைக்கும் ஸ்டோல்ஸை புக் செய்து கொள்ள இல்லையா? உங்களுக்கு இந்த ஸ்டோல்ஸை புக் செய்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்க போகிறீங்க. என்னென்னா இந்த 2 நாட்களும் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பிரித்தானியா வாழ் தமிழ் மக்கள் உட்பட, வெறுமனே தமிழ் மக்கள் அல்ல, வேற்றுமொழி மக்களும் வந்து போகிறார்கள், ஆனால் தமிழ் மக்கள் உட்பட 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் இந்த லண்டன் தமிழர் சந்தை. எனவே நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டலில் உங்களோட வியாபாரத்தை வைத்திருக்கவர்களுக்கு கூட ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் வரக்கூடிய மக்களோடு உங்களை இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டோல்ஸை நீங்கள் இது வரைக்கும் புக் செய்து கொள்ளலைன்னா உடனடியாக நீங்கள் ஸ்டோல்ஸை புக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கான தொலைபேசி இலக்கம், வெப்சைட், தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உடனே தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த ஸ்டோல்ஸை புக் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வியாபாரத்துக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய தமிழ் மக்களை நீங்கள் சென்றடையக்கூடியதாக இருக்கும். இவ்வளோதான். வார மார்ச் மாதம் 7 மற்றும் 8 தேதிகளில் நாங்கள் உங்களை அங்கே மண்டபத்தில் சந்திக்க போகிறோம். நீங்களும் எல்லாரும் வருவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி.